டாக்டர் ராகவன் ஒரு காலத்தில் நகரத்தில் மிகவும் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தவர். தனது தனியார் மருத்துவமனையான ஆரோக்கியஸ்ரீயின் தலைவராக விளங்கினார். ஆனால் இன்று அவர் தெருவோரத்தில் பிச்சை எடுக்கும் ஒரு பிச்சைக்காரராக உள்ளார். இந்த வீழ்ச்சிக்கு முன்பு அவருக்கு ஒரு கடந்த காலம் இருந்தது. அது வறுமையின் பள்ளத்தாக்கில் இருந்து உயர்ந்து வந்த ஒரு சாதாரண மனிதனின் கதை. குழந்தை பருவம். ராகவன் தனது இளமை காலத்தில் பசியையும் பற்றாக்குறையையும் மட்டுமே கண்டார். ஒருவேளை உணவுக்கு கூட பணமில்லாமல் அவரது குடும்பம் தவித்தது. அவரது தாய் அக்கம்பக்கத்து வீடுகளில் வேலை செய்து, தந்தை கூலி வேலை செய்து சம்பாதித்த சொற்ப வருமானத்தால் குடும்பத்தை பராமரித்தனர். அந்த வறுமை அவரது மனதில் ஒரு ஆறாத காயமாக இருந்தது. பணமது வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று அவர் உறுதியாக நம்பினார். ஒரு நல்ல மருத்துவராக மாறுவதை விட பணக்காரனாக மாறுவதே அவரது இலக்காக இருந்தது. மருத்துவ மாணவனாக இருந்த காலத்தில் ராகவனுக்கு மனிதநேயமும் சேவை மனப்பான்மையும் இருந்தது. நோயாளிகளுக்கு உதவவும் அவர்களின் வலியை குறைக்கவும் அவர் உண்மையாக விரும்பினார். அவரது ஆசிரியர்கள் அவரை ஒரு புத்திசாலி மாணவனாகவும் எதிர்காலத்தில் சிறந்த மருத்துவராகவும் பாராட்டினர். ஆனால் படிப்பை முடித்து வெளியே வந்தபோது அவர் கண்டது பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே சிகிச்சை கிடைக்கும் ஒரு உலகம். அங்கு அவரது மனிதநேயம் படிப்படியாக மங்கத் தொடங்கியது. ஒரு சிறிய கிளினிக்கிலிருந்து பெரிய மருத்துவமனைக்கு, ஒரு சாதாரண மருத்துவரில் இருந்து ஆரோக்கியஸ்ரீயின் தலைவராக ராகவன் வளர்ந்தபோது பணம் என்ற ஒரே எண்ணம் அவரது இதயத்தை முழுமையாக ஆட்கொண்டது. குடும்ப வாழ்க்கை. ராகவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. மனைவி ரமாவும் குழந்தைகளான அருணும் ஆதிராவும். ஆரம்பத்தில் ரமா ராகவனின் பண ஆசையை ஆதரித்தார். நல்ல வாழ்க்கையை அவர்கள் கனவு கண்டனர். ஆனால் ராகவனின் ஆசை எல்லை மீறிய போது அவர்களது வாழ்க்கை தடம்புரண்டது. பணம் சம்பாதிக்க வேண்டி ராகவன் குடும்பத்தை புறக்கணித்தார். குழந்தைகளின் பள்ளி நிகழ்ச்சிகள், மனைவியின் பிறந்த நாள் இவை எதுவும் அவருக்கு முக்கியமாக தோன்றவில்லை. பணம் சம்பாதிப்பது மட்டுமே அவரது ஒரே இலக்காக இருந்தது. ரமா பலமுறை ராகவனிடம் பேச முயன்றார். நமக்கு தேவையான பணம் இருக்கிறது, இந்த ஓட்டத்தை நிறுத்தலாமா என்று கேட்டார். ஆனால் ராகவன் அதை காதில் வாங்கவில்லை. உனக்கு என்ன தெரியும் ரமா, இந்த உலகில் பணமே எல்லாம். பணமில்லை என்றால் யாருக்கும் மதிப்பு இல்லை என்று கூறி அவளை அமைதிப்படுத்தினார். மருத்துவமனையில் மாற்றம். ராகவனின் பண ஆசை மருத்துவமனையின் செயல்பாடுகளையும் பாதித்தது. நோயாளிகளை அவர் பணம் சம்பாதிக்கும் ஒரு கருவியாக பார்த்தார். பணம் இல்லாத நோயாளிகளுக்கு சிகிச்சை மறுக்கப்பட்டது. அவசர நிலையில் இருக்கும் நோயாளிகளை கூட பணம் செலுத்தாவிட்டால் வெளியேற்ற அவர் தயங்கவில்லை. அவருக்கு கீழே பணிபுரிந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அவரது கொடுமைக்கு பலியாகினர். சிறிய தவறுகளுக்கு கூட அவர் அவர்களை பகிரங்கமாக திட்டினார். அவரது சர்வாதிகார போக்கால் பல திறமையான மருத்துவர்கள் ஆரோக்கியஸ்ரீயை விட்டு வெளியேறினர். டாக்டர் ராகவனின் மருத்துவமனையில் பணத்துக்கு மட்டுமே இடம் உள்ளது, மனிதர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று மக்கள் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினர். ஒரு துயரமான சம்பவம். ஒரு நாள் ஒரு ஏழை பெண் தனது குழந்தையுடன் ராகவனிடம் வந்தார். அந்த குழந்தைக்கு அவசர அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. ஆனால் அவர்களிடம் பணம் இல்லை. அவர் ராகவனின் காலில் விழுந்து கெஞ்சினார். டாக்டரே, என் குழந்தையின் உயிரை காப்பாற்றுங்கள். எங்களிடம் பணமில்லை. எப்படியாவது பணத்தை திரட்டித் தருகிறேன் என்று அழுது கூறினார். ராகவன் அவளை இகழ்ச்சியாக பார்த்தார். பணம் இல்லை என்றால் இங்கு யாருக்கும் சிகிச்சை இல்லை. இது தர்ம நிறுவனம் இல்லை என்று கூறி அவளை வெளியேற்றினார். அந்த குழந்தை பின்னர் இறந்தது. இந்த சம்பவம் ராகவனின் மனதை சிறிதும் அசைக்கவில்லை. அன்று இரவு வீட்டுக்கு வந்து அவர் கணக்குகளை பரிசோதித்தார். அவரது வங்கி இருப்பு அதிகரிப்பதை பார்த்து அவர் மகிழ்ச்சியடைந்தார். குடும்பத்தின் பிரிவு. ரமாவால் இதை தாங்க முடியவில்லை. ராகவனின் பண ஆசை அவரது மனிதநேயத்தை அழித்ததை அவர் கண்டார். பல சச்சரவுகளுக்கு பிறகுரமா குழந்தைகளுடன் ராகவனை விட்டு வெளியேறினார். உங்களுக்கு பணமே முக்கியமென்றால் அந்த பணத்துடன் வாழுங்கள். எங்களுக்கு மனிதநேயம் உள்ள ஒரு தந்தை வேண்டும் என்று கூறி அவர் சென்றார். ராகவன் அவர்களை தடுக்கவில்லை. அவரது மனதில் அப்போதும் பணம் மட்டுமே இருந்தது. குடும்பம் சென்றது அவரை பாதிக்கவில்லை. சூர்யாவின் கதை. சூர்யாவுக்கு அப்போது 10 வயது. அவனது தந்தை ஒரு சாதாரண விவசாய கடின உழைப்பாளியாக இருந்தார். சூர்யாவையும் அவனது தாயையும் மிகவும் நேசித்தார். அவனது தந்தை அவனிடம் எப்போதும் கூறுவார், சூர்யா, பணத்தை விட மனித உயிரே முக்கியம். யாரையும் துன்புறுத்தாதே.
நேர்மையாக வாழ வேண்டும். அந்த வார்த்தைகள் அவனது மனதில் ஆழமாக பதிந்தன. தந்தையின் மரணம். ஒரு நாள் சூர்யாவின் தந்தைக்கு திடீரென மார்பு வலி ஏற்பட்டது. சூர்யாவும் அவனது தாயும் அவரை ஆரோக்கிய ஸ்ரீ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அது நகரத்தின் சிறந்த மருத்துவமனை என்று மக்கள் கூறியிருந்தனர். மருத்துவமனையின் வாசலில் வைத்து அவனது தந்தை சூர்யாவின் தலையை தடவி, மகனே பயப்படாதே, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக இரு என்று கூறினார். அந்த வார்த்தைகள் இன்றும் சூர்யாவின் மனதில் ஒலிக்கின்றன. தந்தையை மருத்துவமனையில் அனுமதித்தவுடன் டாக்டர் ராகவன் பணம் கேட்டார். இது அவசர அறுவை சிகிச்சை, உடனே பணம் செலுத்தாவிட்டால் சிகிச்சையை தொடங்க முடியாது என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினார். சூர்யாவின் தாய் டாக்டரின் காலில் விழுந்து கெஞ்சினார். டாக்டரே, எங்களிடம் இப்போது இவ்வளவுதான் உள்ளது, மீதியை எப்படியாவது திரட்டி தருகிறோம், என் கணவரின் உயிரை காப்பாற்றுங்கள். ஆனால் டாக்டர் ராகவன் உணர்ச்சியற்றவராக இருந்தார். பணம் இல்லை என்றால் சிகிச்சை இல்லை என்று கூறி அவர் திரும்பி நடந்தார். சூர்யாவின் தந்தை வலியால் துடித்ததை அவன் பார்த்தான். அவனது குழந்தை மனதில் அந்த காட்சி ஒரு ஆறாத புண்ணாக மாறியது. அப்பா என்று அவன் கதறினான். ஆனால் அந்த கதறல் யாரும் கேட்கவில்லை. டாக்டர் ராகவனின் கொடூரமான வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்தன. மணி நேரங்களுக்கு பிறகு அவனது தந்தை அவனது கண்முன்னே இறந்தார். சூர்யாவின் பயணம். அந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் சூர்யாவின் மனதில் ஒரு தீயாக எரிந்தது. தந்தையின் அச்சமய நிலைதாயின் கதறல், டாக்டரின் கொடூரமான முகம், மைனஸ் எல்லாம் அவனது நினைவுகளில் நிறைந்திருந்தன. தந்தையின் மரணத்துக்கு பிறகு சூர்யா உதவியற்றவனாக உணர்ந்தான். உலகம் அவனது தலையில் இடிந்து விழுந்ததைப் போல உணர்ந்தான். அவனது மனதில் ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது, அந்த டாக்டர், அவர்தான் என் தந்தையை கொன்றவர், நான் பழிவாங்குவேன். தந்தையின் மரணத்துக்கு பிறகு சூர்யாவின் குடும்பம் கஷ்டப்பட்டது. தாய் கூலி வேலை செய்தும் அக்கம்பக்கத்தினரின் உதவியாலும் அவர்கள் வாழ்ந்தனர். சூர்யா படிப்பில் சிறந்தவனாக இருந்தான். அவனது மனதில் தந்தையின் மரணமும் டாக்டர் ராகவனின் மீதான பழிவாங்கல் எண்ணமும் ஒரு தீவிர இலக்காக வளர்ந்தது. அவன் கடினமாக உழைத்து படிப்பில் உயர்ந்த வெற்றி பெற்றான். பின்னர் வணிக உலகில் நுழைந்தான். அவனது புத்திசாலித்தனமான நகர்வுகளும் கடின உழைப்பும் அவனை வேகமாக உயர்த்தின. சமுதாயத்தில் அவன் ஒரு பெயர் பெற்றான். ஒரு பெரிய தொழிலதிபராக மாறினான். சூர்யாவின் சமுதாய பங்களிப்பு. தந்தையின் நினைவுகளிலிருந்து உத்வேகம் பெற்று சூர்யா சமுதாயத்தின் மீதான தனது பொறுப்பையும் பேணினான். ஏழைகளுக்கு உதவவும் அவர்களுக்கு கல்வி வழங்கவும் முன்னின்று செயல்பட்டான். ஆனால் அவனது மனதில் பழிவாங்கல் தீ கனன்று கொண்டிருந்தது. டாக்டர் ராகவனை கண்டுபிடிப்பது அவனது ஒரே இலக்காக இருந்தது. ராகவனின் வீழ்ச்சி. ராகவனின் பண ஆசை அவரது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. பணத்தை மட்டுமே இலக்காக கொண்டு செய்யப்பட்ட சுரண்டல்களும் ஊழல்களும் இறுதியில் அவருக்கு ஆரோக்கிய ஸ்ரீ மருத்துவமனையை இழக்கச் செய்தன. ஒரு பெரிய நிதி மோசடியில் அவர் சிக்கினார். அவரது வணிக பங்குதாரர்கள் ராகவனின் அளவு கடந்த ஆசையை பயன்படுத்தி அவரை ஏமாற்றினர். நீதிமன்ற விசாரணைகளுக்கு பிறகு ராகவனுக்கு எல்லாமே இழந்தது. அவரது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒரு காலத்தில் தனது காலடியில் உலகம் இருப்பதாக நம்பியவர் இப்போது உலகத்தால் ஒதுக்கப்பட்டார். முதலில் அவரால் இதை நம்ப முடியவில்லை. எனக்கு இப்படி நடக்குமா? இவ்வளவு சம்பாதித்தவன் நான் அல்லவா என்று தன்னைத்தானே கேட்டார். ஆனால் உண்மை கொடூரமாக இருந்தது. ஒரு நாள் காலையில் அவரது ஆடம்பர வீட்டில் இருந்து அவரை வெளியேற்றினர். ஒரு சூட்கேஸுடன் அவர் தெருவுக்கு தூக்கி எறியப்பட்டார். முதல் முறையாக ஒரு பிச்சைக்காரனாக உணவு கேட்க வேண்டிய நிலை அவருக்கு ஒரு எரியும் கனலாக இருந்தது. ஒரு காலத்தில் தான் இகழ்ந்து தள்ளிய பிச்சைக்காரர்களின் கூட்டத்தில் தானும் சேர்ந்துவிட்டோம் என்ற எண்ணம் அவரை வேதனைப்படுத்தியது. திருவாழ்க்கை ராகவனை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தளர்த்தியது. பசிக்குளிர், தனிமை, மைனஸ் இவை அனைத்தும் அவரை வேட்டையாடின. இரவுகளில் குளிர்ந்த சிமெண்ட் தரையில் படுக்கும்போது பழைய புகழின் நினைவுகள் அவரை தூங்கவிடவில்லை. ஆரோக்கியஸ்ரீயின் பளபளப்பான இடைவெளிகள், நோயாளிகள் தன்னை புகழ்ந்த தருணங்கள், பணத்தின் கிலுகிலுப்பு, மைனஸ் இவை அனைத்தும் அவரது மனதில் ஒரு கனவு போல வந்து சென்றன. தான் செய்த தவறுகள், பணம் இல்லாததால் சிகிச்சை மறுத்த அந்த குழந்தையின் முகம், மைனஸ் இவை அவரது தூக்கத்தை கெடுத்தன. தெருவில் மற்ற மனிதர்களுடனான அவரது தொடர்பு வேறுபட்டிருந்தது. சிலர் அவரிடம் இரக்கம் காட்டி ஒரு வேளை உணவு கொடுத்தனர். ஆனால் பலர் அவரை இகழ்ச்சியாக பார்த்தனர்.
இவர் ஒரு டாக்டரா இருந்தவர் இல்லையா, என்ன ஆச்சு இவருக்கு என்று மெல்லிய குரலில் பேசினார். சிலர் அவரை கேலி செய்தனர். டாக்டர் சார், ஒரு மாத்திரை கொடுப்பீங்களா? பணம் இல்லைன்னு சிகிச்சை செய்ய முடியாதுன்னு சொல்வீங்களா? இந்த வார்த்தைகள் அவரது இதயத்தில் காயம் ஏற்படுத்தின. அவமானமும் குற்ற உணர்ச்சியும் அவரை வேட்டையாடின. படிப்படியாக அவர் மதுபானத்துக்கு அடிமையானார். மதுவின் மயக்கத்தில் தனது துயரங்களை மறக்க முயன்றார். சூர்யாவின் பழிவாங்கல் திட்டம் வயது கடந்து சென்றது. சூர்யா ஒரு பெரிய தொழிலதிபராக வளர்ந்தான். அவனது வணிக பேரரசு விரிவடைந்தது. ஆனால் அவனது மனதில் பழிவாங்கல் தீ கனன்று கொண்டிருந்தது. டாக்டர் ராகவனை கண்டுபிடிப்பது அவனது ஒரே இலக்காக இருந்தது. ஒரு நாள் நகரத்தின் பரபரப்பான ஒரு தெருவில் சூர்யா டாக்டர் ராகவனை சந்தித்தான். ஒரு பிச்சைக்காரனின் வடிவில் அழுக்கான உடைகளுடன் உடல் மெலிந்து உலர்ந்த நிலையில் அவர் அங்கு உட்கார்ந்திருந்தார். சூர்யாவால் முதலில் நம்ப முடியவில்லை. அவனது கண்களுக்கு தவறா? ஆனால் அந்த முகம், அந்த கண்கள் அவனால் மறக்க முடியாதவை. டாக்டரின் வலது கண்ணுக்கு கீழே இருந்த ஒரு சிறிய மச்சம் சூர்யாவுக்கு அவரை அடையாளம் காண உதவியது. அந்த மச்சம் தந்தையின் மரண நாளில் அவர் மீது கொடூரமாக பேசிய போது அவன் கவனித்திருந்தது. சூர்யாவின் மனதில் கோபம் கொதித்தது. வெறுப்பு அவனது உள்ளத்தில் நிரம்பியது. பழிவாங்கலுக்கான ஆவேசம் அவனை பற்றியது. இவரா என் தந்தையை கொன்றவர்? இந்த நிலையிலா இருக்கிறார் என்று சூர்யாவின் மனதில் கேள்விகள் எழுந்தன. ஒரு கணம் அவரை உடல் ரீதியாக தாக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தினான். இல்லை, உடல் ரீதியான பழிவாங்கல் போதாது. அவர் அனுபவித்ததை விட பெரிய வலியை அவர் அனுபவிக்க வேண்டும். உணர்ச்சி ரீதியான பழிவாங்கல், அதுதான் எனக்கு வேண்டும். பழிவாங்கலின் திட்டம். சூர்யா தனது பழிவாங்கல் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்தான். அவரை தெருவிலிருந்து மீட்டு அவருக்கு வேலை கொடுத்த பின்னர் அவரது பழைய வாழ்க்கையை நினைவூட்டி மனரீதியாக புண்படுத்துவது. இதுதான் மிகப்பெரிய பழிவாங்கல் என்று அவன் உணர்ந்தான். பணத்துக்காக மனித உயிரை புறக்கணித்த ராகவனுக்கு மனித உயிரின் மதிப்பை உணர்த்த வேண்டும். அதுதான் தனது இலக்கு. சூர்யா ஒரு புதிய கிளினிக் தொடங்க முடிவு செய்தான். நவீன வசதிகளுடன் ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை வழங்கும் ஒரு கிளினிக். சூரியோதயம் கிளினிக் என்று அதற்கு பெயர் வைத்தான். இந்த கிளினிக்கில் துப்புரவு பணிக்காக டாக்டர் ராகவனை நியமிக்க முடிவு செய்தான். ராகவன் தனது பழைய மருத்துவமனையின் இடைவழிகளில் ஒரு துப்புரவு பணியாளராக நடப்பதை அவன் கனவு கண்டான். ராகவனின் புதிய வாழ்க்கை. ஒரு நாள் சூர்யா ராகவனிடம் சென்று, உங்களுக்கு வேலை வேண்டுமா என்று கேட்டான். ராகவன் தலையை உயர்த்தி பார்த்தார். அவரது கண்களில் ஒரு நேர் பிரகாசம். வேலையா? எனக்கு என்று சந்தேகத்துடன் கேட்டார். ஆமாம், எனது புதிய கிளினிக்கில் துப்புரவு வேலை உள்ளது. ஆர்வம் இருந்தால் வாருங்கள் என்று சூர்யா கூறினான். ராகவனால் நம்ப முடியவில்லை. தெருவில் இருந்து ஒரு வேலை. அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலை ராகவன் சூரியோதயம் கிளினிக்கின் முன் நின்றார். ஒரு காலத்தில்தான் ஆட்சி செய்த மருத்துவமனையை விட இது அழகாகவும் நவீனமாகவும் இருப்பதாக உணர்ந்தார். அவரது மனதில் ஒரு நேர் பயம் தோன்றியது. இந்த வேலையை தன்னால் செய்ய முடியுமா? ஆனால் பசி அவரை முன்னோக்கி நகர்த்தியது. துப்புரவு பணியில் ராகவன். சூரியோதயம் கிளினிக்கில் துப்புரவு வேலை டாக்டர் ராகவனுக்கு ஒரு நரக வேதனையாக இருந்தது. ஒரு காலத்தில் தான் நிர்வகித்த தனது முடிவுகள் மட்டுமே நடைமுறையாக இருந்த இடைவெளிகளில் இப்போது அவர் துடைப்பம் மற்றும் வாளியுடன் நடந்தார். பளபளப்பான தரைகளை துடைக்கும் போது ஒரு காலத்தில் தான் அணிந்திருந்த விலையுயர்ந்த காலணிகள், இந்த தரைகளில் நடந்திருந்த நினைவுகள் அவரை வேட்டையாடின. அறுவை சிகிச்சை அறைகள், அங்கு தான் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றியதாக பெருமைப்பட்டிருந்தார். இப்போது அவர் அங்கு இரத்த கரைகளையும் குப்பைகளையும் சுத்தம் செய்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு நோயாளியின் அறையை சுத்தம் செய்யும்போது அவரது பழைய வாழ்க்கை ஒரு திரைப்படம் போல அவரது மனதில் ஓடியது. காலை 6 மணிக்கு வேலைக்கு வர வேண்டும். இரவு தாமதமாகவும் வேலை செய்ய வேண்டும். உடல் வலித்ததுகைகள் தளர்ந்தன. ஆனால் பசி அவரை முன்னோக்கி நகர்த்தியது. ஒரு காலத்தில் தான் இகழ்ந்து தள்ளிய வேலையை இப்போதுதான் செய்கிறார். ஒவ்வொரு வியர்வை துளியிலும் அவர் தனது பழைய ஆணவத்தையும் பண ஆசையையும் சபித்தார். பழைய சக ஊழியர்களுடன் சந்திப்பு. சூரியோதயம் கிளினிக்கில் ராகவனுக்கு தனது பழைய சக ஊழியர்களையும் சீடர்களையும் சந்திக்க நேர்ந்தது. இது அவரை மிகவும் பாதித்தது. ஒரு நாள் கிளினிக்கின் இடைவழியில் நடக்கும்போது ஒரு இளம் மருத்துவர் ராகவனை கடந்து சென்றார்.
அவர் ராகவனின் பழைய சீடரான டாக்டர் அருண். அருண் முதலில் ராகவனை அடையாளம் காணவில்லை. அழுக்கான உடைகளும் மெலிந்த உடலுடனும் ஒரு துப்புரவு பணியாளராக நிற்கும் ராகவனை அவர் எப்படி அடையாளம் காண்பார்? அருண் அவரை கடந்து செல்லும்போது ராகவன் தலை குனிந்து நின்றார். டாக்டர் சார், இந்த பகுதி இன்னும் சுத்தம் செய்யப்படவில்லை என்று அருண் கூறினார். ராகவன் தலையை உயர்த்தி பார்த்தார். அருணின் கண்களில் முதலில் சந்தேகம், பின்னர் அதிர்ச்சி, இறுதியாக இரக்கம். சர், டாக்டர் ராகவன் என்று நடுக்கத்துடன் கேட்டார். ராகவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் தலை குனிந்து நின்றார். அருண் ஒரு வார்த்தையும் பேசாமல் நடந்து சென்றார். அவரது கண்களில் ராகவனின் மீதான இரக்கம் நிரம்பியிருந்தது. ஒரு காலத்தில்தான் வணங்கிய குருவின் இந்த நிலை அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. மற்றொரு நாள் ராகவன் கிளினிக்கின் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது 2 செவிலியர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் ஆரோக்கியஸ்ரீயில் ராகவனின் கீழ் பணிபுரிந்தவர்கள். இவர்தானே அந்த டாக்டர் ராகவன்? பணத்துக்காக எதையும் செய்யும் ஆள் என்று ஒரு செவிலியர் மெல்லிய குரலில் கூறினார். அவர் ஒரு கொலைகாரர் இல்லையா? எத்தனை பேரின் உயிரை பணத்துக்காக அழித்தவர் என்று மற்றொரு செவிலியர் கூறினார். ராகவன் அவர்களின் உரையாடலை கேட்டார். அவரது இதயம் உடைந்தது. அவமானமும் குற்ற உணர்ச்சியும் அவரை சூழ்ந்தன. அவர்களை எதிர்கொள்ள அவரால் முடியவில்லை. அவர் வேகமாக அங்கிருந்து வெளியேறினார். டாக்டர் ராகவனின் மறுபிறப்பு, கேலியும் பரிகாசமும் ராகவனை ஆழமாக புண்படுத்தின. ஒவ்வொரு நாளும் அவர் செய்த தவறுகளைப் பற்றி அவர் சிந்தித்தார். தூக்கமில்லாத இரவுகளில் பணமில்லாத காரணத்தால் சிகிச்சை மறுக்கப்பட்ட அந்த குழந்தையின் முகம் அவரது மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றியது. அந்த குழந்தையின் வலி, அதன் தாயின் கதறல், இவை அனைத்தும் அவரது தூக்கத்தை கெடுத்தன. சூரியோதயம் மருத்துவமனையில் துப்புரவு வேலை ராகவனை உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாகவும் சோர்ந்து போகச் செய்தது. ஆனால் இந்த சோர்வு அவரது மனதில் ஒரு மாற்றத்திற்கு தொடக்கமாக அமைந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் செய்த தவறுகளைப் பற்றி சிந்தித்தார். தனது பண ஆசை தனது வாழ்க்கையையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் எவ்வாறு அழித்தது என்பதை அவர் உணர்ந்தார். மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளையும் அவர்களது குடும்பங்களையும் அவர் கவனித்தார். ஏழைகளும் சாதாரண மக்களும் இலவச சிகிச்சை பெறுவதை அவர் கண்டார். சூர்யாவின் இரக்கமும் மனிதநேயமும் அவரை ஆச்சரியப்படுத்தின. ஒரு காலத்தில் அவர் பரிகாசம் செய்த மனிதநேயம் இங்கு ஆட்சி செய்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். இரவுகளில் குளிர்ந்த அறையில் படுக்கையில் இருக்கும்போது அவர் தனது கடந்த காலத்தை பற்றி ஆழமாக சிந்தித்தார். எங்கே தவறு செய்தேன்? எப்போது வழி தவறினேன்? பணத்திற்காக செய்த கொடுமைகள் ஒவ்வொன்றாக அவரது மனதில் கடந்து சென்றன. பச்சாதாபத்தின் பெரிய பாரம் அவரது இதயத்தில் நிரம்பியது. முதல் முறையாக அவரது தவறுகள் அவருக்கு புரிந்தன. அவருக்கு கண்ணீர் வந்தது. அது பசியினாலோ குளிரினாலோ வந்த கண்ணீர் இல்லை. அது பச்சாதாபத்தின் கண்ணீர். ஒரு நாள் மருத்துவமனையில் ஒரு சிறு குழந்தையை அவர் கண்டார். அந்த குழந்தைக்கு காய்ச்சல் பாதித்து மயங்கிய நிலையில் இருந்தது. குழந்தையின் தாயின் கண்களில் பயம் நிறைந்திருந்தது. ராகவனுக்கு திடீரென அந்த குழந்தையின் முகம் ஞாபகம் வந்தது. பணமில்லாத காரணத்தால் சிகிச்சை மறுக்கப்பட்ட குழந்தை. அவரது இதயம் வலித்தது. அந்த குழந்தையை உதவ முடியவில்லை என்று நினைத்து அவர் துக்கமடைந்தார். இந்த நிகழ்வுகள் ராகவனின் மனதில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு தொடக்கமாக அமைந்தன. பணத்திற்காக செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். மனித உயிரே பணத்தை விட முக்கியம் என்பதை அவர் உணர்ந்தார். அவரது இதயத்தில் ஒரு சிறு ஒளி தோன்றியது. அது பச்சாதாபத்தின் ஒளி. சூர்யா இந்த மாற்றங்களை எல்லாம் கவனித்து வந்தார். ராகவனின் கண்களில் ஒரு மாற்றத்தை அவர் கண்டார். பழைய கொடுமை மறைந்து பதிலாக ஒருவித உதவியற்ற தன்மையும் பச்சாதாபமும் நிறைந்திருந்தன. தான் நினைத்த பழிவாங்கல் வெற்றி பெற்றது என்பதை சூர்யா உணர்ந்தார். இனி அடுத்த கட்டம். ஒரு நாள் மாலையில் மருத்துவமனையில் நோயாளிகளின் கூட்டம் குறைந்தபோது சூர்யா டாக்டர் ராகவனை தனது அறைக்கு அழைத்தார். ராகவன் பயத்துடன் அறைக்குள் நுழைந்தார். சூர்யாவுக்கு என்ன சொல்ல வேண்டும்? தான் செய்த தவறுகளுக்கு இனி என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது? சூர்யா தனது நாற்காலியில் இருந்து எழுந்து ராகவனின் அருகில் வந்தார். ராகவன் தலை குனிந்து நின்றார். டாக்டர் ராகவன், சூர்யா அமைதியாக அழைத்தார். அந்த அழைப்பில் ஒருவித பாரம் இருந்தது. ராகவன் தலையை உயர்த்தி பார்த்தார். சூர்யாவின் கண்களில் ஒரு தீவிரம் இருந்தது. நீங்கள் என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? சூர்யா கேட்டார். ராகவன் அவரை உற்று நோக்கினார். இந்த முகத்தை எங்கோ பார்த்திருக்கிறேனானால் எங்கே என்று ஞாபகம் வரவில்லை. இல்லை சார்,
எனக்கு நினைவில்லை, ராகவன் நடுக்கத்துடன் கூறினார். சூர்யாவின் முகத்தில் ஒரு மெலிதான புன்னகை தோன்றியது. அது பழிவாங்கலின் புன்னகை இல்லை, மாறாக ஒரு வலியின் மற்றும் உறுதியின் புன்னகை. நீங்கள் நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள், ஏனெனில் அப்போது நான் ஒரு 10 வயது சிறுவன் மட்டுமே. உங்களிடம் என் தந்தையின் உயிருக்காக கெஞ்சிய ஒரு ஏழை குழந்தை. சூர்யாவின் குரல் மெதுவாக உயர்ந்தது. ராகவனின் முகத்தில் அதிர்ச்சி நிறைந்தது. அவரது கண்கள் விரிந்தன. அவரது மனதில் ஒரு மின்னல் கடந்து சென்றது. 10 வயது சிறுவன், தந்தையின் உயிர், அந்த மருத்துவமனை. அவரது நினைவுகள் பின்னோக்கி ஓடின. பணமில்லாத காரணத்தால் சிகிச்சை மறுக்கப்பட்ட அந்த குழந்தை. அவரது தந்தை அவரது இதயம் நின்று போனது போல் உணர்ந்தார். அவர் சூர்யாவை உற்று நோக்கினார். அந்த கண்கள், அந்த முகம். ஆம், அவன்தான், தான் கொலை செய்த அந்த மனிதனின் மகன் சூர்யா. ராகவன் அதிர்ச்சியுடன் முணுமுணுத்தார். அவரது கால்களுக்கு பலம் இழந்தது. அவர் நாற்காலியில் சரிந்து உட்கார்ந்தார். அவரது கண்களில் பயம் நிறைந்தது. தன்னை கொல்லவா அவன் வந்தான்? இனி தனக்கு என்ன நடக்கப் போகிறது? சூர்யா அவருக்கு அருகில் வந்தார். ஆம், நான் சூர்யா. நீங்கள் பணமில்லாத காரணத்தால் சிகிச்சை மறுத்த அந்த மனிதனின் மகன். என் தந்தையை கொன்ற டாக்டர் ராகவன் நீங்கள்தான் என் முன் உட்கார்ந்திருக்கிறீர்கள். சூர்யாவின் வார்த்தைகளில் தீவிரம் நிறைந்திருந்தது. ராகவன் தலைகுனிந்தார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. அது பயத்தின் கண்ணீர் இல்லை, அது இழந்த வாழ்க்கையை பற்றிய கண்ணீர். தான் செய்த தவறுகளை பற்றிய பச்சாதாபத்தின் கண்ணீர். தனது பண ஆசை ஒரு குடும்பத்தை எவ்வாறு அழித்தது, ஒரு குழந்தையை அனாதையாக்கியது என்பதை அவர் உணர்ந்தார். அவரது இதயம் உடைந்தது. என்னை தண்டியுங்கள் சூர்யா. நான் செய்த தவறுகளுக்கு எந்த தண்டனை கிடைத்தாலும் நான் தாங்குவேன். ராகவன் அழுதார். சூர்யா ராகவனின் தோளில் கை வைத்தார். இல்லை டாக்டர், நான் உங்களை தண்டிக்க வரவில்லை. நீங்கள் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டீர்கள். பல ஆண்டுகளாக வீதியில் அலைந்ததும் இப்போது என் மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக வேலை செய்வதும் உங்கள் மனதில் நீங்கள் அனுபவித்த வலியும் மைனஸ் அதுதான் உங்களுக்கு கிடைத்த தண்டனை, சூர்யா கூறினார். ராகவன் தலையை உயர்த்தி சூர்யாவை பார்த்தார். அவரது கண்களில் ஒருவித ஆறுதல் நிறைந்தது. தண்டனை கிடைத்துவிட்டது என்ற உணர்வு. ஆனால் சூர்யாவின் அடுத்த வார்த்தைகள் அவரை ஆச்சரியப்படுத்தின. பணம் இல்லை, மனிதனின் உயிரே முக்கியம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் தந்தை எப்போதும் என்னிடம் சொல்வார், சூர்யாபணத்தை விட மனிதனின் உயிர் முக்கியம். யாரையும் துன்புறுத்தாதே, நேர்மையாக வாழ வேண்டும். அந்த வார்த்தைகளை நான் எப்போதும் மனதில் வைத்திருக்கிறேன். நீங்கள் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய ஒரு வாய்ப்பு தர விரும்புகிறேன், சூர்யா கூறினார். ராகவனுக்கு நம்ப முடியவில்லை. ஒரு வாய்ப்பா? தனக்கா? எந்த வாய்ப்பு? ராகவன் சந்தேகத்துடன் கேட்டார். நான் ஒரு புதிய மருத்துவமனை தொடங்கப் போகிறேன். ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் ஒரு பெரிய மருத்துவமனை. அங்கு நீங்கள் டாக்டராக வேலை செய்யலாம். உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் நோயாளிகளுக்கு உதவ பயன்படுத்தலாம். பணத்திற்காக செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய இது ஒரு வாய்ப்பு. சூர்யாவின் வார்த்தைகள் ராகவனின் இதயத்தில் ஒரு ஒளியாக பதிந்தன. பல ஆண்டுகளாக குளிர்ந்து உறைந்திருந்த ராகவனின் இதயத்தில் ஒரு சிறு ஒளி தோன்றியது. அது நம்பிக்கையின் ஒளி. ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு. தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய ஒரு வாய்ப்பு. அவரது கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் பெருகியது. இந்த முறை அது மகிழ்ச்சியின் மற்றும் நன்றியின் கண்ணீர். சூர்யா, என்னால் நம்ப முடியவில்லை, ராகவன் அழுதார். இது என் தந்தைக்கு அளிக்கும் மரியாதை. நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று நான் நம்ப வேண்டும். நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும், சூர்யா கூறினார். ராகவன் சூர்யாவின் காலடியில் விழுந்தார். நான் நிரூபிப்பேன் சூர்யா. என் வாழ்க்கையை நோயாளிகளுக்கு அர்ப்பணிப்பேன். பணத்திற்காக செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்வேன், ராகவன் உரத்து கூறினார். அவரது வார்த்தைகளில் நேர்மை நிறைந்திருந்தது. அன்று இரவு ராகவன் தூங்கவில்லை. ஆனால் அது பழையபடி துயரத்தின் இரவு இல்லை. அது நம்பிக்கையின் மற்றும் புதிய வாழ்க்கையை பற்றிய கனவுகளின் இரவு. அவரது மனதில் சூர்யாவின் வார்த்தைகள் ஒலித்தன. பணம் இல்லை, மனிதனின் உயிரே முக்கியம். சூர்யாவின் புதிய மருத்துவமனை ஆசிரியா ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது. நகரத்தின் புறநகரில் பரந்த இடத்தில் நவீன வசதிகளுடன் ஆசிரியாவின் கட்டுமானம் முடிக்கப்பட்டது.
சூர்யாவின் கடின உழைப்பும் சமூக அர்ப்பணிப்பும் இந்த முயற்சிக்கு பின்னால் இருந்தது. சமூகத்தில் பல முக்கியஸ்தர்கள் இந்த முயற்சிக்கு நிதி உதவி செய்தனர். ஆஸ்ரயாவின் திறப்பு விழாவில் சூர்யா தனது தந்தையின் நினைவுகளுக்கு முன் இந்த மருத்துவமனையை அர்ப்பணித்தார். டாக்டர் ராகவனுக்கு ஆஸ்ரயாவில் டாக்டராக வேலை செய்ய கிடைத்த வாய்ப்பு ஒரு மறுபிறப்பு போலிருந்தது. முதல் முறையாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க கிடைத்த அந்த நிமிடம் அவருக்கு பயமாக இருந்தது. பல ஆண்டுகளாக அறுவை சிகிச்சை செய்யவில்லை. தனது கைகளுக்கு பழைய துல்லியம் இருக்குமா? மீண்டும் தவறு செய்து விடுவேனோ? இந்த எண்ணங்கள் அவரை வேட்டையாடின. ஆனால் சூர்யாவின் வார்த்தைகள் அவரது மனதில் ஒலித்தன. நீங்கள் நிரூபிக்க வேண்டும். முதல் நோயாளி ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தார். அவருக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. ராகவன் பயத்துடன் அறுவை சிகிச்சைக்கு தயாரானார். அவரது கைகள் நடுங்கின. ஆனால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தபோது அவருக்கு பெரிய ஆறுதல் கிடைத்தது. நோயாளியின் முகத்தில் கண்ட புன்னகை, அவர்களின் நன்றி வார்த்தைகள், இவை அனைத்தும் அவரது இதயத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சியை நிரப்பின. பழைய காலத்தில் பணத்திற்காக மட்டுமே வேலை செய்ததற்கு வருத்தம் ஏற்பட்டது. எத்தனையோ உயிர்களை பணத்திற்காக அவர் புறக்கணித்திருந்தார். ஒவ்வொரு நாளும் ராகவன் அதிக நம்பிக்கையுடன் வேலை செய்தார். நோயாளிகளுக்கு உதவும்போது அவருக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அளவிட முடியாதது. பணத்திற்காக மட்டுமே வேலை செய்த பழைய வாழ்க்கை அவருக்கு ஒரு கெட்ட கனவு போல தோன்றியது. நோயாளிகளின் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் நன்றி வார்த்தைகளை கேட்கும்போது ராகவனுக்கு ஏற்படும் உணர்ச்சி மாற்றம் பெரியதாக இருந்தது. டாக்டர் சார், நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள், ஒரு நோயாளி கூறினார். நீங்கள் ஒரு கடவுள் போல, மற்றொரு நோயாளி கூறினார். இந்த வார்த்தைகள் அவரது இதயத்தை தொட்டன. அவருக்கு கண்ணீர் வந்தது. அது பச்சாதாபத்தின் மற்றும் மகிழ்ச்சியின் கண்ணீர். ராகவன் தனது அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி பல நோயாளிகளுக்கு உதவினார். சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்தார். ஆஸ்ரயாவில் உள்ள மற்ற டாக்டர்களும் செவிலியர்களும் அவரை மரியாதையுடன் பார்த்தனர். ஒரு காலத்தில் பணத்திற்காக மட்டுமே வேலை செய்த டாக்டர் ராகவன் இப்போது மனித உயிருக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு டாக்டராக மாறியிருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். சூர்யாவும் டாக்டர் ராகவனும் இடையே ஒரு புதிய உறவு உருவாகியது. அது ஒரு குரு சிஷ்ய உறவு இல்லை, மாறாக ஒரு மகனுக்கும் தந்தைக்கும் இடையிலான உறவு போல இருந்தது. சூர்யா ராகவனை மரியாதை செய்தார். ராகவன் சூர்யாவை நேசித்தார். அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிகம் பேசினர். பழைய காலத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி. ஒரு நாள் சூர்யா ராகவனை தனது அறைக்கு அழைத்தார். டாக்டர், உங்கள் பழைய குடும்பத்தை பற்றி எனக்கு தெரிய வேண்டும். அவர்களுக்கு என்ன நடந்தது? சூர்யா கேட்டார். ராகவன் எல்லாவற்றையும் திறந்து பேசினார். தனது பண ஆசை, தனது குடும்பத்தை எவ்வாறு அழித்தது, மனைவியும் குழந்தைகளும் தன்னை கைவிட்டுச் சென்றதுதான் அவர்களை புறக்கணித்தது. எல்லாவற்றையும் அவர் சூர்யாவிடம் திறந்து பேசினார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. நான் ஒரு நல்ல கணவராக இருக்கவில்லை, ஒரு நல்ல தந்தையாக இருக்கவில்லை, ராகவன் அழுதார். சூர்யா ராகவனை ஆறுதல் செய்தார். டாக்டர், கடந்தவற்றை பற்றி நினைத்து துக்கப்பட்டு பயனில்லை. உங்களுக்கு இப்போது ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குடும்பம் உங்களை கைவிட்டு சென்றது உங்கள் தவறுகளால் தான். ஆனால் இப்போது நீங்கள் பலரின் உயிரை காக்க முடியும். அதுதான் மிகப்பெரிய பரிகாரம், சூர்யா கூறினார். ராகவன் சூர்யாவை கட்டிப்பிடித்தார். சூர்யா, நீதான் என் வாழ்க்கையில் ஒளி. நீ எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாய். ராகவன் அழுதார். சூர்யாவின் புதிய மருத்துவமனை ஆஸ்ரயா டாக்டர் ராகவனின் பெயரில் அறியப்பட்டது. டாக்டர் ராகவன் மெமோரியல் மருத்துவமனை என்று அதன் புதிய பெயர் இருந்தது. இது ராகவனின் திரும்பி வரவை குறிக்கும் ஒரு சின்னமாக இருந்தது. ஒரு காலத்தில் பண ஆசையுடன் இருந்த டாக்டர் ராகவன் இப்போது மனிதநேயமுள்ள டாக்டர் ராகவனாக மாறியிருக்கிறார் என்பதை உலகம் அறிந்தது. டாக்டர் ராகவனின் திரும்பி வரவை பற்றியும் புதிய மருத்துவமனையை பற்றியும் ஊடகங்கள் பெரிய முக்கியத்துவத்துடன் செய்தி வெளியிட்டன. ஒரு காலத்தில் பண ஆசையுடன் இருந்த ஒரு டாக்டருக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். சூர்யாவின் கதையும் ராகவனின் கதையும் ஒன்றாக ஊடகங்களில் நிறைந்து நின்றன. டாக்டர் ராகவன் வீழ்ச்சியிலிருந்து எழுந்த டாக்டர் ஒரு செய்தித்தாள் தலைப்பு இட்டது. சூர்யா பழிவாங்கலை அன்பாக மாற்றிய மனிதன் மற்றொரு செய்தித்தாள் எழுதியது. சமூகத்தில் ராகவனுக்கு மீண்டும் அங்கீகாரம் கிடைத்தது. மக்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தனர். அவரது பழைய சக பணியாளர்களும் சிஷ்யர்களும் அவரை சந்திக்க வந்தனர்.
அவர்கள் அவரை பாராட்டினர். ராகவன் தனது கதையை உலகத்திடம் திறந்து பேசினார். தனது தவறுகளை ஒப்புக்கொண்டார். பணத்திற்காக செய்த கொடுமைகளுக்கு மன்னிப்பு கேட்டார். அவரது வார்த்தைகள் பலரின் மனதில் ஒரு மாற்றத்திற்கு காரணமாக இருந்தன. பணத்தை விட மனிதநேயம் முக்கியம் என்பதை மக்கள் உணர்ந்தனர். கதையில் மீண்டும் மீண்டும் வரும் ஒரு சின்னம் ஒரு பாலைவனத்தில் உள்ள செடி போல இருந்தது ராகவனின் வாழ்க்கை. ஒரு காலத்தில் வறண்டு உலர்ந்த பாலைவனம் போல இருந்தது அவரது இதயம். பணத்திற்காக மட்டுமே அவர் வாழ்ந்தார். ஆனால் சூர்யாவின் அன்பும் பொறுமையும் அந்த பாலைவனத்தில் ஒரு செடிக்கு உயிர் கொடுத்தன. அது வளர்ந்து பூத்து உலர்ந்தது. காலத்தின் மாற்றம் பருவங்கள் மாறுவது போல கதாபாத்திரங்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. வசந்தம் போல சூர்யாவின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் பூக்கள் மலர்ந்தன. குளிர்காலம் போல ராகவனின் வாழ்க்கையில் துயரங்கள் கடந்து சென்றன. மீண்டும் வசந்தம் வந்தது. ராகவனின் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம். நாவலின் முடிவில் டாக்டர் ராகவன் ஆஸ்ரயா மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார். அவரது முகத்தில் ஒரு புன்னகை உள்ளது. அது நேர்மையான புன்னகை. சூர்யா அவருக்கு அருகில் நிற்கிறார். அவர்களின் கண்களில் ஒருவித திருப்தி உள்ளது. அவர்கள் சமூகத்திற்கு ஒரு பெரிய உத்வேகமாக மாறினர். பணத்தை விட மனிதநேயம் முக்கியம் என்பதை அவர்கள் உலகத்திடம் உரத்து கூறினர்.